மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணோன்னு பார்க்கலாம். மார்னிங் வந்து நான் லஞ்ச் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேங்க. வெஜிடபிள் பிரியாணி அண்ட் தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். அண்ட் அதையே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்ந்தே நான் இந்த வெஜிடபிள் பிரியாணி எல்லாருமே சாப்பிட்டோங்க. எங்கள் வீட்டுக்காரதுக்கு எல்லாத்தையும் லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பழைய சாதம் மீதம் இருந்தது. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடகம் போட்டு வெயிலில் காய வச்சுட்டேங்க. காய வச்சதுக்கப்புறம் அப்புறம் இது மாதுளம்பழம் உளிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா ஈவினிங் எங்கள் வீட்டுக்காருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக மாதுளம்பழம் ஃபுல்லாக உரித்து வச்சுட்டு மாமாவுக்கு எங்கள் மாமனாருக்கு நான் ஆல்ரெடி 2 முட்டையை ஹேர் வாஷ்க்கு ஒயிட் எக்கை யூஸ் பண்ணிவிட்டு எல்லோ வச்சுருந்தேன். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனாருக்கு அந்த எல்லோவில் ஒரு இது பண்ணி கொடுத்தேன். ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்தேன். அது என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி எல்லோ மட்டும் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கே. இருந்தாலும் மாமனார் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அதை சாப்பிட்டாரு. இதை போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் மாமனாருக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்த வேலை என்ன இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இந்த ஆம்லேட்டை போட்டுட்ருந்தேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால் வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இனி அடுத்தது துடைக்கணும். துடைக்கிறதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா நான் செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால துடைக்கிறதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா ஒரு கையில் துடைச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால இது நான் ஃபுல்லாக வீடெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டி எடுத்து முடிச்சுட்டு இப்போ அடுத்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் ஃபஸ்ட்டு மேலாப்பில் அந்த குப்பையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தண்ணி போட்டு நல்லா ஒரு தொடச்சி ஃபுல்லாக நான் இது கழுவி விட மாட்டேன். எப்பவுமே தண்ணி கேஸ்குள்ளே போய்டும்ன்ட்டு சொல்லிவிட்டு கழுவி விட மாட்டேன். அதை ஃபுல்லாக நான் தொடச்சி தான் எடுப்பேன் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் தொடச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு தொடச்சிட்ருக்கேன். எல்லாம் ஈரத்துணி போட்டு தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விட் ஊற்றி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துடைப்பேன். தொடச்சிட்டு ஃபுல்லாக பாருங்கள் அந்த இடத்தையே நல்லா நீட் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் வெசல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக அந்த கேஸ் கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சிட்டு இன்னும் அடுத்தது பூஜை ரூம் ரெடி பண்ணணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணும். அடுத்ததுக்கப்புறம் சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால நம்ம கோவிலுக்கு போவோம். அதனால் ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக அதை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி கமுத்தி வச்சுட்டேன். இன்னும் நிறையா வாஷ் பண்ணதெல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் காட்ட முடியல. அப்புறம் இதெல்லாம் சாமி ஃபோட்டோலாம் ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டேன். நீட் பண்ணிவிட்டு ஈவினிங் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு பாபா கோயிலுக்கு போயிட்டு நானே ஹஸ்பண்டும் பாபா கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம்.